ஹாய், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். உங்களுடைய கேள்வி என்ன? என்ன அப்படின்னாலே வாட் அப்படிங்கிற வேர்டு தான் வரும். ஸோ வாட் அப்படின்னு அந்த கொஸ்டின் ஆரம்பிக்குது. கேள்வி யுவர் கொஸ்டின். நடுவில் என்ன வேர்ப் வரும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி அவர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு டெல்லிங். இப்போ தே டெல்லிங். அப்போ வாட் அதுக்கு அடுத்த வேர்ப் என்ன இருக்கும்? ஓகே, இப்போ நான் அந்த வேர்ப்ஸை நான் கொடுத்துட்றேன். இப்போ ஷஃபில் ஆகிருக்கு கொஸ்டின். இதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. வாட் இஸ் யுவர் கொஸ்டின்? வாட் ஆர் தே டெல்லிங்? அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ இந்த வேர்ப் இருக்குது பாருங்கள், இஸ், ஆர், டஸ், இது எல்லாமே ஹெல்பிங் வேர்ப்ஸ். பி வேர்ப் இருக்குது, டூ வேர்ப் இருக்குது, ஹேவ் வேர்ப் இருக்குது. இப்போ கரெக்டாக அது என்ன வரும் அப்படிங்கிறத அந்த டென்ஸ் பேஸில் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்கள். எதெல்லாம் அவங்களோட புக்ஸ்? எது சரியாக மேட்ச் ஆகலை? எந்த ரிவர் லாங்கஸ்ட் ரிவர்? அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் என்னென்ன வேர்ப்ஸ் வரலாம்? பி வேர்ப் வருமா, டூ வேர்ப் வருமா, ஹேஸ் வருமா? யோசிங்க. இப்போ நான் கொடுத்துட்டேன். டஸ், இஸ், ஆர், இந்த 3 வேர்ப்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஷஃபிளாக இருக்கிற கொஷின்ஸை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். விச் ஆர் தேர் புக்ஸ்? அவங்களோட புக்ஸ் எல்லாம் என்னென்ன? விச் ஒன் டஸ் நாட் மேட்ச்? எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர்? எந்த ஆறு நீளமானது? நீ எப்போ இங்கே வர விரும்புகிற? நீ எப்போ டிகிரி முடித்த? நீ எப்போ உன் பைக்கை கொண்டு வர முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸா, டூ வேர்ப்ஸா, அதை யோசிங்க. இங்கே 2 டூ வேர்ப்ஸ் வந்திருக்கு, ஒரே ஒரு மாடல் வேர்ப் வந்திருக்கு. டூ யூ, கேன் யூ, டிட் யூ. இப்போ இதை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். வென் டு யூ வாண்ட் டு கம் ஹியர்? நீ எப்போ இங்கே வர விரும்புகிற? வென் டிட் யூ கம்ப்ளீட் த டிகிரி? நீ எப்போ டிகிரி முடித்த? வென் கேன் யூ பிரிங் யுவர் பைக்? உன்னோட பைக்கை எப்போ கொண்டு வர முடியும்? ஒரு சுச்சுவேஷன், மீட்டிங்க்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சாப்பிடக்கூட நேரம் இல்லை. இதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, சாப்பிட்ட பிறகு வேலையை தொடரலாம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். தமிழ் வழி இங்கிலீஷ் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க போன வாரம் என்ன கேட்டாங்க, மிடில் என்னென்ன வேர்ப்ஸ் வரும், ஹெல்பிங் வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், இதெல்லாம் வரும்னு யோசிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வாட் டிட் தே, வாட் ஆர் தே, வாட் டூ தே. இப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிரும். வாட் ஆர் தே டூயிங், வாட் டு தே வாண்ட், வாட் டிட் தே ஆஸ்க் லாஸ்ட் வீக். ஸோ கொஸ்டினோட மீனிங் மேலே நான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த செட். ஏன் அவங்க எழுத வேண்டும்? ஏன் அவங்க எழுதிட்டுருக்காங்க? ஏன் அதுபோல் அவர்கள் எழுதினர்? இந்த கேள்விகளை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நடுவில் இருக்கிற வேர்ப்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஹேவ் வேர்ப், ஒரு டூ வேர்ப், ஒரு பி வேர்ப். இப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிரும். ஒய் டூ தே ரைட்? ஏன் அவங்க எழுதணும்? ஒய் ஆர் தே ரைட்டிங்? ஏன் அவங்க எழுதிட்டு இருக்காங்க? ஒய் ஹாவ் தே ரிட்டன் லைக் தட்? ஏன் அந்த மாதிரி அவங்க எழுதுனாங்க? அவர் எப்படி இங்கு வர முடியும்? அவர் அந்த பார்சலை எப்படி இங்கு அனுப்புவார்? அவர் நாளை எப்படி நம்மை சந்திப்பார்? நடுவில் என்னென்ன வேர்ப்ஸ் வரும்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஹவு டஸ் ஹீ, ஹவு கேன் ஹீ, ஹவ் வில் ஹீ. இப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிரும். ஹவு கேன் ஹீ கம் ஹியர்? அவர் எப்படி இங்கே வர முடியும்? ஹவு டஸ் ஹீ சென்ட் த பார்சல் ஹியர்? எப்படி அவர் பார்சல் இங்கே சென்ட் பண்ணுவார்? ஹவ் வில் ஹீ மீட் அஸ் டுமாரோ? அவர் எப்படி நாளைக்கு நம்மளை சந்திப்பார்? அவர் எங்கே சென்று விட்டார்? அவர் எங்கு வந்து கொண்டிருந்தார்? அவர் எங்கே இருக்கிறார்? பி வேர்ப்ஸ் 2 இருக்குது. வாஸ், இஸ். ஹேஸ் அப்படிங்கிறது ஹேவ் வேர்ப். கரெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பீங்க. வேர் ஹேஸ் ஹீ கான்? அவர் எங்கே போயிட்டார்? வேர் இஸ் ஹீ கம்மிங்? அவர் எங்கே வந்து கொண்டிருக்கிறார்? வேர் இஸ் ஹீ? அவர் எங்கே இருக்கிறார்? ஏன் அவர் அங்கே நின்றுட்டுருக்கிறாரு?
ஏன் அவர் அவரோட மகனை அனுப்புனார், ஏன் இதில் அவர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நடுவில் என்ன வேர்ப்ஸ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஒய் டஸ் ஹீ ஸ்டாண்டிங் அப்படின்னு வரக்கூடாது. அதே மாதிரி ஒய் ஹேஸ் ஹீ ஷோ இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாது. ஒய் இஸ் ஹீ சென்ட் இதுவும் வரக்கூடாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ஒய் இஸ் ஹீ ஸ்டாண்டிங் தேர், ஒய் ஹேஸ் ஹீ சென்ட் ஹிஸ் சன், ஒய் டஸ் ஹீ ஷோ இன்ட்ரெஸ்ட் ஆன் திஸ். ஒய் டஸ் ஹீ ஷோ சிங்குலர் இருக்கிறனால. இப்போ இதில் பன்மை இருந்துச்சுன்னா, இப்போ கடைசி கொஸ்டின் பாருங்களேன், ஏன் அவர் இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. அவர் அப்படிங்கிறது சிங்குலர். இப்போ இதில் பன்மையாக மாற்றினீங்கன்னா ஏன் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க இதில். இந்த கேள்வியை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.